மகளிர் சிறப்பு நிதியை தொடர்ந்து பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 2,000 ரூபாய் சிறப்பு நிதி வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளது குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதியின் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சார், இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் ஐயா மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை உயர்த்தி தந்திருக்காரு. அது மகிழ்ச்சி தான். ஆனால் இது போதாது. இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதை விட உதாரணத்துக்கு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, ஆந்திர பிரதேசம், பாண்டிச்சேரி இந்த மாதிரியான மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 40% 60% உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளி பராமரிப்பு உதவித்தொகை உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் 60% 100% உள்ள மாற்றுத்திறனாளிக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்னும் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா இதை தனி கவனம் எடுத்து மாற்றுத்திறனாளிக்கு இதை விட இன்னும் அதிகமான உதவித்தொகையை உயர்த்தி தரணுங்கிறது என்னுடைய கோரிக்கை தான். தேர்தல் விகிதத்தில் இப்போ 2,000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஏன் இந்த 2,000 கடந்த 5 ஆண்டு ஏற்றிருந்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. மாதம் 2,000 ரூபாய் வந்திருக்கும். இப்போ தேர்தல் விகிதத்தினால இந்த இது பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி. மேலும் மேலும் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இது போதாது. இன்னுமாக எங்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற ஸ்டேட்டில் எவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்தி இன்னும் எங்களுக்கு உயர்த்தி கொடுக்கல. ஆனால் இப்போ இந்த 2,000 நிதி சிறப்பு நிதியாக உதவி தொகையை அறிவிச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வரவேற்கத்தக்கதாக இருக்குது. நாங்கள் எங்களுடைய செலவில் கொஞ்சம் கடினம் இல்லாமல் இந்த மாதம் கொஞ்சம் நல்லபடியாக செலவு பண்ணிக்கலாம். எங்களோட மருத்துவ செலவு, சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை செலவு, வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு உதவியாக இருக்கும். இந்த தொகை எங்களுக்கு மகிழ்ச்சியாக பார்க்குறோம். பரவாயில்ல, எங்கள் குழந்தை நாங்களாம் விதவைங்க, ஒன்றுமே இல்லாத இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அரிச்சோ, பருப்போ, உப்பு, மிளகாய் எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு எங்களால் வயசாக வேலை செய்ய முடியாது. எங்களால் அதில் தான் நாங்கள் பொழுது ஓட்டிக்கிறோம். காலையில் விடிஞ்ச உடனே ஒரு தீபாவளி கொண்டாட்டம் மாதிரி எல்லாரும் காலையிலேருந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் பண்ணிட்டோம். ரொம்ப மன மகிழ்ச்சி. இந்த 2,000 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் அக்கௌண்ட்டில் 2,000 ரூபாய் சிறப்பு நிதி வந்தது. ஆனால் வேறு வெளி மாநிலத்திலலாம் பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதேமாரி அந்த மாநிலத்தில் ஈக்குவலாக இந்த தந்தானா ஒரு 5,000 ரூபாய் தந்தானா எங்களை மாற்றுத்திறனாளிக்கு ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு குட்டி குட்டியாக படிக்கும்போது எழுத்து தெரியாது. அதனால் எனக்கு கண்ணாடி போட்டால் கொஞ்சம் ஏதோ தெரியும். தூரத்திலிருந்து யாராவது வந்தால் அது எனக்கு தெரியாது. எனக்கு கண் குறைபாடு. இது ஸ்டாலின் ஐயா எனக்கு இது மாதம் 1,000 ரூபா போட்டுறதுனால அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த 2,000 ரூபா கண்ணாடி வாங்க பயன்படும். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.